இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. யோவான் 14 அதிகாரம் 27 வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே சமாதானக்காரனர். சகல விதத்திலும் நமக்கு சமாதானத்தை கொடுக்க அவராலே முடியும். சமாதானத்தை ஒரு பரிசாக வைத்து போகிறேன் என்று இயேசு கூறினதை ஐ எம் லீவிங் யூ வித் அ கிஃப்ட் என்று நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் நாம் வாசிக்கிறோம். அதாவது, நான் உங்கள் இருதயத்தில் சமாதானம் என்ற பரிசை வைத்து போகிறேன். நான் கொடுக்கிற சமாதானம் என்ற பரிசை உலகம் உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆகவே கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று இயேசு கூறினார். இயேசு நம் எல்லோருக்கும் மிகவும் தேவையான சரியான பரிசாகிய சமாதானத்தை பர்ஃபெக்ட் கிஃப்டாக வைத்து சென்றிருக்கிறார். சமாதானமாக இருப்பது பிரச்சனை இல்லாத காரணத்தினால் அல்ல, பிரச்சனைகள் மத்தியிலும் நம்மை வழிகாட்ட, நம்மை வழிநடத்த, நம்மை பலப்படுத்த, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை ஆறுதல் படுத்த, நம்மை சமாதானப்படுத்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இதை குறித்து வேத ஆராய்ச்சியாளராகிய மேத்யூ ஹென்றி அவர்கள் கூறும்போது, இயேசு மரித்தபோது, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று கூறி பிதாவின் கையில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பிடம் இயேசுவின் சரீரம் ஒப்பு கொடுக்கப்பட்டது. இயேசுவின் வஸ்திரம் போர்ச்சேவகரிடம் கொடுக்கப்பட்டது. இயேசுவின் தாயை யோவானிடம் ஒப்பு கொடுத்தார். ஆனால் இயேசுவை பின்பற்றின சீஷர்களுக்கு இயேசு வெள்ளியையோ பொன்னையோ வைத்துவிட்டு செல்லவில்லை. அதை காட்டிலும் விலை உயர்ந்த சமாதானத்தை பரிசாக கொடுத்து சென்றார். சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று 34 சங்கீதம் 14 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் சமாதானத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் சீஷர்கள் பயத்தினாலும் கலக்கத்தினாலும் நிறைந்ததினால் பூட்டப்பட்ட அறைக்குள் இருந்தார்கள். பூட்டப்பட்ட அறைக்குள் இருந்த சீஷர்கள் நடுவே இயேசு நின்று, உங்களுக்கு சமாதானம் என்று கூறினார். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்று பார்த்த சீஷர்கள் இயேசு கொடுத்த சமாதானத்தை பெற்றுக்கொண்ட பின் தங்கள் பயத்திலிருந்து கலக்கத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். ஆண்டவருக்காக தைரியமாக செயல்பட்டார்கள். சமாதானத்தை பெற்றுக்கொண்ட சீஷர்கள் சமாதானத்தின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கும் அறிவித்தார்கள். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். நம்முடைய பயத்திலிருந்து கலக்கத்திலிருந்து விடுதலை பெற இயேசு தருகிற சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகளின் நிமித்தம் நாங்கள் கலக்கத்தோடும் பயத்தோடும் இருந்தாலும் இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு பயமில்லாமல் கலக்கமில்லாமல் வாழ்வதற்கு இயேசு கொடுக்கிற சமாதானம் என்கிற பரிசை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை மற்றவர்களிடமும் அறிவிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.